வணக்கம். நம்முடைய முதல் பதிவில் குற்றால குறவஞ்சி தன்னுடைய குறத்தி தன்னுடைய மலை வளத்தை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு முதல் 2 பாடல்கள் அதில் பதிவு செஞ்சுருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2வது பாடல்களையும் சொல்லியிருந்தோம். அதில் 3வது பாடலில் அதே போல் குறத்தி தன்னுடைய மலை வளங்களில் என்னென்னலாம் சொல்கிறா, என்னென்ன மலை வளங்களை மறுபடியும். ஏன்னா நம்ம சாதாரண இடத்துலேருந்து வந்துட்டு ஒரு திடீர்னு யாரும் தெரியாத ஒரு ஆள் வந்து குறி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஏற்றுக்க முடியாது இல்லையா? அப்போது நாங்கள் எங்கள் மலை எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மலை அப்படிங்கிறத இதில் சொல்கிறோம். எங்கள் மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மர வீணுமணி கோடி வெயில் இறங்கிய மலையில் ஆடுகின்ற படம் எடுத்து ஆடுகின்ற அந்த பாம்பு வெளியில் ஈனக்கூடிய அந்த ரத்தினக்கல்னு சொல்லுவாங்க. நவக்கல்லைனா அந்த கல் ஒரு சில வருஷங்கள் ஆச்சுன்னா அந்த பாம்பு அந்த நவரத்தின கல் வெளியில் விடும் அப்படிம்பாங்க. அந்த கல் இயற்கையாகவே எங்கள் மலையில் சூரியன் மாதிரி 1000 மடங்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த கல். அதே மாதிரி எங்கள் மலை ரொம்ப உயரமான மலைங்கிறதுனால அந்த மலையில் நிலவு உரசுற மாதிரி வந்து போயிட்டுருக்கும். அந்த நிலவை பார்த்துட்டு எங்களுடைய காட்டில் இருக்கக்கூடிய தும்பி யானை அதை தனக்கு யாரோ கவலை உருண்டை உருட்டி வீசியிருக்காங்கன்னு சொல்லி அதை பிடிச்சி சாப்பிட்ணுன்னு சொல்லி அதை வழி மறைச்சி நின்றுட்டு இருக்குது. அம்புலியை கவலம் என்று தும்பி வழி மறிக்கும் வேடுவர்கள் திணை விதைக்க சாடு குணம் வேட்டையாடி பிழைக்கக்கூடியவங்க திணை விதைக்கணும், அந்த நிலங்களை பண்படுத்தணும்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மரங்களெல்லாம் மரம் செடி கொடியெல்லாம் வெட்டி சுத்தப்படுத்தி எரிக்கிறாங்க. அது எரிக்கும் போது விந்தையகில் குங்குமமும் சந்தனமும் நாரும். இங்கே உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த, அதாவது வாசனை திரவியங்கள் சொல்லக்கூடியது அந்த அகில், குங்குமம், சந்தனம். இந்த மணங்கள் எல்லாம் நீங்கள்லாம் போய் கடையில் வாங்கி தான் பூசிக்கணும். ஆனால் எங்கள் ஊரில் வெட்டி நாங்கள் விவசாயம் பண்ணணும்னு எரிக்கிறதுக்காக அந்த எரிக்கிறதுல இந்த மாதிரியான வாசனை வரும். அந்த வாசனையே எங்கள் நிலம் முழுக்க மலை முழுக்க பரவி இருக்கும். காடுதோறும் ஓடி வரை ஆடு குதிப்பாய். எங்களுடைய காடுதோறும் வரையாடு நல்லா ஆடி குதித்து விளையாண்டு சந்தோஷமாக அதுக்கு தேவையான சாப்பிட்டுருக்கோம். காகம் அணுகா மலையில் மேக நிறை சாயும். அந்தளவுக்கு காகமே போய் அதோடைய உச்சியை பார்க்க முடியாது. அந்தளவுக்கு உயரம், மிக மிக உயரமான மலைகள் கொண்டிருக்கக்கூடியது நாங்கள் வாழக்கூடிய அந்த பகுதி. அந்த மலைப்பகுதியில் மேக கூட்டங்கள் எல்லாம் போய் நிறைனா கூட்டம், அந்த மேக கூட்டங்கள்லாம் மலையில் போய் அப்படியே சாஞ்சி உரசிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீடு பல வீச கைலாசகிரி வாசர் நிலை தங்கும் திரிகூட மலை எங்கள் மலை. எங்கள் நீண்ட பலாமரத்துக்கு அடியில் குடியிருந்து எங்களை எல்லாம் அருள் பாலித்து நல்ல நிலைமையில் வச்சிருக்கக்கூடிய என்றைக்குமே நிலை தங்கி எங்கள் மலையில் இருக்கக்கூடிய அந்த திரிகூட மலை தான் எங்களோட மலை அப்படிங்கிறா. அதே மாதிரி 4வது பாட்டிலையும் இதெல்லாம் சொல்லிட்டான். எங்களுடைய மலை சிறப்பு என்ன? முதல் மலையில் எங்களுடைய அருவியில் தேன் மாதிரி ஒழுகுது. 2வது மலையில் எங்கள் செண்பகப்பூ வாசம் தேன், அந்த அருவி எங்கள் வீட்டுக்கு வாசல் அப்படியே அது இல்லத்துக்குள்ளே ஓடிட்டுருக்கு. குரங்கூட்டெல்லாம் அது அப்படியே உன்னோட விளையாண்டுலாம் சொல்லிட்டாங்க. அந்த மலை வளங்களை சொல்லிட்டாங்க. சரி, மலை எங்கே இருக்குதுன்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விக்கு பதிலே சொல்கிறாங்க பாருங்கள். கைலை என்னும் வடமலைக்கு தெற்கு மலைக்குமே, கைலை அப்படிங்கிற அந்த மலைக்கு தெற்கு பக்கமாக இருக்குது. கனகமகா மேரு என நிற்கு மலை. மேரு மலைன்னா ஒரு வடக்கு இமயமலை பகுதியில் வெயில் பட்ட உடனே தங்க மாதிரி ஜொலிக்கும் அந்த மலை, அதான் மேருமலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அது கனகம்னா பொண்ணு, கனகமகா மேருமலை நிற்கு மலை. அந்த மேருமலைக்கு சமமாக தெற்கில் இருக்கக்கூடிய மலைன்னு பார்த்திங்கன்னா எங்களுடைய மலை தான். சயிலை மலை தென்மலைக்கு வடக்கு மலை. சயிலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலைக்கு வடக்கில் இருக்குது. சகல மலையும் உனக்குள் அடங்கு மலையம். எல்லா மலையில் இருக்கக்கூடிய சிறப்புகளும் உனக்குள்ளே அடக்கம் எங்கள் மலையில், அதை சொல்கிறேன். அதேமாதிரி வைரமுடன் மாணிக்கமும் விளைய மலை. எங்கள் மலையில் வைரமும் மாணிக்கமும் எங்கள் அப்படியே சாதாரணமாக விளைஞ்சி கிடக்கும். வான் நிறவி முளைகள் தோறும் நுழைய மலை அம்மை. வானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எங்கள் மலையில் இருக்க குகைக்குள்ளே பூந்து எந்த பக்கம் போகிறோன்னு தெரியாமல் இருக்கும். அவ்வளோ உயரமான மலைகளை கொண்டிருக்கக்கூடிய மலை எங்களுடைய அம்மை. துயிலும் அவர் வெளிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலை எங்கள் மலை. துயிலும் தூங்கிட்டு இருக்கிற கடவுள் யாருன்னா நம்மளுடைய கிருஷ்ணன் சொல்லுவாங்க. பாம்பு படுக்கையில் கடலில் பள்ளி கொண்டிருக்காருன்னு. அப்போ அந்த திருமால் தூங்கிட்டு இருக்கிறவர் வெளிப்பாகி ஏதோ ஒரு காரணத்துக்காக அகிலமெங்கும் சிவபெருமானை தேடிட்டுருக்கார். அப்படி தேடி எங்கள் மலைக்கு அவர் வராரு. துங்கர் திரிகூட மலை எங்கள் அம்மை. அப்போ அந்த மாதிரி ஏற்கனவே எங்கள் மலையில் சிவன் இருக்கார். திருமாலும் சிவனை தேடி எங்கள் மலைக்கு வராரு. அப்போ அவ்வளோ சிறப்பு வாய்ந்த மலை எங்களுடைய திரிகூட மலை அப்படிங்கிறதையும் குறத்தி பதிவு செய்கிறா. சரி, இதெல்லாம் எங்கள் மலை சொல்லியாச்சு, சிறப்பு சொல்லியாச்சு, எங்கே இருக்குதுன்னு சொல்லியாச்சு.
இதோடையும் மனசில் இருக்க இந்த இது தீர்ந்த மாதிரி தெரியல. அப்போ அடுத்து என்ன சொல்கிறான்னா, எங்கள் சொந்தக்காரங்களும் எங்கே வாழ்கிறாங்க, அதை சொன்ன வச்சு உனக்கு நம்பிக்கை வருதா? அதுக்காக அவன் மறுபடியும் தன்னுடைய வளங்களை சொல்கிறான். கொல்லிமலை எனக்கு இளைய செல்லிமலை அம்மை, என்னுடைய இளையவளாக இருக்கக்கூடிய அந்த செல்லிங்கிறவளுக்கு கொல்லிமலை சொந்தம். அவள் அளவுக்கு மனமுறை. அதுதான் கொழுநனுக்கு காணிமலை பழனி. கொழுநன்னா தன்னுடைய கணவனுடைய அண்ணனோ அல்லது தம்பியோ, அவங்களுக்கு சொந்தமான மலை காணிமலை. அந்த காணின்னா சொந்த நிலம்னு சொல்லுவாங்க. அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை. உழவும் விந்தை மலை எந்தை மலை அம்மை. விந்தை மலைன்னு சொல்லக்கூடிய அந்த மலை எந்தைனா என்னுடைய தந்தை மலை அம்மை. இமயமலை என்னுடைய தமையன்னா தம்பி, அந்த தம்பியோடைய மலை அம்மை. சொல்லறிய சாமி மலை மாமி மலை அம்மை. சொல்வதற்கு அரிய வளங்கள் நிறைய இருக்கக்கூடிய அந்த சாமி மலை என்னுடைய அத்தை மாமியோடைய மலை அம்மை. தோழிமலை நாஞ்சில் நாட்டு என்னுடைய தோழிக்கு நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய வேள்வி மலை சொந்தம். செல்லினங்கள் முளவு கொட்ட மயிலினங்கள் ஆடும். செல்லினங்கள்னால் அந்த வண்டு இனங்கள்னு சொல்லுவாங்க. மழை பெய்கிற சமயத்தில் சில வண்டு இனங்கள் கத்திகிட்டு இருக்கும். அது கத்தும் போது மயிலினங்களும் அந்த மழை பெய்யறதுக்கான அறிகுறிக்கு சந்தோஷத்தில் ஆடிட்டு இருக்கும். அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய மலை திரிகூட மலை தான் எங்களுடைய மலை அம்மே அப்படின்னு சொல்லி குறத்தி இந்த மலை. இன்னொரு பாடல் இருக்கும், நாங்கள் எப்படிலாம் இந்த இதில் இந்த கடவுளில் எங்கள் குளத்தில் நான் இதெல்லாம் சொல்லி எங்கள் மலை எங்கே இருக்குது, நான் என் சொந்தக்காரன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ எங்களுடைய குணாதிசயங்கள் சொல்லணும் இல்லையா? ஒரு குலத்தில் பொன் கொடுக்க மாட்டோம், ஒரு குலத்தில் நாங்கள் போய் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டோம். உறவை பிடித்தாலும் விடும். நாங்கள் ஒருத்தண்ட உறவை பழகிட்டோன்னா கடைசி வரைக்கும் உறவாக தான் இருப்போம். யாருக்காகவும் நாங்கள் மாற்றிக்க மாட்டோம். அதேமாதிரி உறவுன்னு சொல்லிட்டு அவங்கள யாரையும் நாங்கள் கெடுதல் நினைக்க மாட்டோம். விருந்து திணைப்புணத்தில் பெருமிருகம். நாங்கள் திணைப்புணத்தில் காவல் காத்துட்ருக்கப்போ எங்களை சக்தியை மீறின ஒரு பெரிய உருவம் எங்களை தாக்கும் போது அந்த மிருகத்திலிருந்து எங்களை விலக்கி வேங்கையாய் வெல்மறைத்த பாங்குதனை குறித்து பெரிய அந்த யானைகிட்டேருந்து எங்களை வேங்கையாக வந்து எங்களை காப்பாற்றி அந்த பெரிய கொடுமையான அந்த சூழல்லேருந்து எங்களை காப்பாற்றின அந்த ஒரு நன்றி கடனை பாராட்டி நாங்கள் என்ன பண்ணுறோன்னா அருள் இளைஞ்சு வேலர் தமக்கு ஒரு பெண்ணை கொடுத்தோம். வெயிலிருந்து வந்தால் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டோம்னு சொன்னோம். ஆனால் எங்களை காப்பாற்றின அந்த வேலனுக்காக எங்கள் குலத்துலேருந்து ஒரு பொண்ணை, அதாவது வள்ளியை திருமணம் பண்ணி கொடுத்தோம். திருமணம் மட்டும் பண்ணி கொடுக்காம ஆதீனந்து மலைகள் எல்லாம் சீதனமாய் கொடுத்தோம். எங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் முருகனுக்கு சீதனமாக கொடுத்துட்டோம். பருதி மதி சூழ்மலையை துருவனுக்கு கொடுத்தோம். பருதினா சூரியன், மதியன்னா நிலவு. அந்த பருதியும் மதியும் சூழ்ந்திருக்கக்கூடிய மலையை துருவனுக்கு கொடுத்துட்டோம். பரமர் திரிகூட மலை, இந்த மலை தான் சொந்த மலை. அதுதான் இந்த உலகத்திலே ரொம்ப பழமையான மலை. அந்த மலை தான் எங்களுக்கு சொந்தமான. அங்கே இருந்தால் நான் வரேன். அதனால் நான் சொல்கிறது எதுவும் பொய்யா இருக்காது, நான் எல்லாமே கரெக்டாக சொல்லுவேன், நீங்கள் தயங்காமல் கேட்கலாம் அப்படின்னு வசந்தவல்லிகிட்ட தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார்.